பேரன்பு படத்தை பற்றி பேசியிருந்த வீடியோவில் கடைசியில் இந்த மாதிரி ஸ்பாஸ்டிக் கிட்ஸ், ஆட்டிஸ்டிக் கிட்ஸ் இவங்க மட்டும் ஸ்பெஷல் சில்ட்ரன் கிடையாது, இந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கும் பெற்றோர்கள் கூட ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் தான்ட்டு சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி மெயில் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அதில் தன்னுடைய 2 வயது குழந்தைக்கு ஆட்டிசம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ரொம்ப பெரிய மெயில், ரொம்ப ஆழமான வேதனை அளிக்கும் சொற்கள். கடவுளை வழிபடுறதை நான் ஒரு நாள் கூட விட்டதே இல்லை. இந்த குழந்தை என்னோட வயிற்றில் உருவான உடனே அத்தனை கனவுகள், அத்தனை ஆசைகள் எனக்குள்ளே இருந்தது. இப்போ அத்தனை கனவுகளுமே எனக்குள்ளே தகர்ந்து போயிடுச்சு. உங்களுடைய சோல்ஸ் அண்ட் ஐடியாஸ் அப்படிங்கிற வீடியோ பார்த்துருக்கேன். அதன்படி இந்த குழந்தை என்னை தேர்ந்தெடுத்ததற்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத உணர்றேன். ஆனாலும் கூட இந்த சூழ்நிலையை எப்படி டீல் செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே என்ன மாதிரியான ஆறுதல் சொல்வீங்க அப்படின்றது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ரிப்ளை செய்கிற தகுதி எனக்கு இருக்கான்ட்டு தெரியல. என்ன ஸ்பெஷல் சில்ட்ரன் கூடவோ அல்லது அந்த மாதிரியான குழந்தைகளை கொண்ட பெற்றோர்கள் கூடவோ நான் செலவிட்டு இருக்கும் நேரங்கள் மிக மிக குறைவு. ஆனால் ஒரு 5-6 இந்த மாதிரியான பெற்றோர்களை எனக்கு ஓரளவு தெரியும். நிறைய பேரை தூரம் இருந்து பார்த்துருக்கேன். ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசியிருக்கேன். இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே நான் பொதுவாக பார்த்த ஒரு அம்சம் என்னன்னா, இவங்க எல்லாருமே அற்புதமான மனிதர்களாக இருக்காங்க. அத்தனை பொறுமை, அன்பு, மனித நேயம், நேர்மை இவங்க கிட்ட பார்த்துருக்கேன். அவங்க பேச்சில் தெரியும் முதிர்ச்சி, அவங்க வாழ்க்கையை பார்க்குற கோணங்கள், அவங்க பிரச்சனைகளை அணுகிற விதம், இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இவங்க எல்லாருமே எப்படி இத்தனை அழகோடு இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா எனக்கு கிடைக்கும் பதில் ஒன்றே ஒன்று தான். இவங்க ஒவ்வொரு நாளும் அவங்க வாழ்நாள் முழுக்க கடவுள்களோட அருகாமையில் அவங்க கூடவே வாழறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளை நாம் ஏன் கடவுள்னு சொல்கிறோம்? கள்ளம் கபடமற்றவர்கள் இவங்க. யார் மனசையும் தெரிஞ்சே காயப்படுத்த தெரியாது அவங்களுக்கு. ஏற்ற தாழ்வுகள் அவங்களுக்கு புரியாது. யாரையும் ஜட்ஜ் பண்ண தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பை ஏற்றுக்கிறதும் திரும்ப அந்த அன்பை தரது மட்டும்தான். இதனால தான் குழந்தைகளை நம்ம கடவுள்னு சொல்கிறோம். அவங்க வளர வளர இந்த மாதிரியான இயல்புகளை இழந்து எதிர்மறை குணாதிசயங்களை வளர்த்து கொண்டு நான் என்ற ஈகோவை வளர்த்து கொண்டு ஒரு சராசரி மனிதன் ஆயிடுறாங்க. ஆனால் அப்படி ஆகாம தன்னுடைய குழந்தை தனத்தை இழக்காத, தன்னுடைய இன்னசென்ஸை இழக்காத குழந்தைகள் தங்களுடைய கடவுள் தனத்தையும் இழக்கிறது இல்லை. ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படிப்பட்டவங்க தான். எத்தனை வயசானாலும் அவங்க ஒரு சராசரி மனிதனுக்குரிய கோப தாபங்களை, விருப்பு வெறுப்புகளை, நான் என்ற ஈகோவை வளர்த்துக்கவே மாட்டாங்க. நிறைய அழுவாங்க, கத்துவாங்க, கலாட்டா பண்ணுவாங்க, பெற்றோர்களை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் அதெல்லாம் கூட கடவுள் தன்மை தானே. எந்தவித தவறான நோக்கமும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து அதன் மூலமாக உங்களை ஒரு சிறந்த பண்பட்ட மனிதனாய் மாற்றுவது கடவுள் தான் என்றால் அதே தானே இந்த ஸ்பெஷல் சில்ட்ரனும் செய்ய போறாங்க. இந்த குழந்தைகளை கடவுளின் அம்சங்களாகவும் பார்க்கலாம் அல்லது கடவுளின் செல்ல குழந்தைகளாகவும் பார்க்கலாம். அஞ்சலி படத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு டயலாக் ஒன்று வரும்னு நினைக்கிறேன். மற்ற குழந்தைகளை போல என் குழந்தை இருக்க போறதில்லை, மற்றவங்க வாழ்க்கை மாதிரி என்னோட வாழ்க்கை இருக்க போறதில்லை என்பது தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸ் நிறைய பேருடைய கவலையாக இருக்கும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப சாதாரணமான ஒரு வாழ்க்கைங்க இது. இங்கே வாழ்க்கை பற்றிய புரிதலோ, மனிதம் பற்றிய புரிதலோ, உண்மையான மகிழ்ச்சிக்கான அர்த்தமோ யாருக்குமே தெரியாது. இதுதான் நல்ல வாழ்க்கை அப்படின்ட்டு மற்றவங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அதை நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். அந்த இடத்தை போய் அடைந்தவுடன் வேறொரு ஆர்ப்பாட்டத்தை பார்த்து அதை நோக்கி ஓட துவங்குகிறோம். இப்படி நிற்காம ஓடிட்டே இருக்கிறது நம்ம வாழ்க்கையோட பிடிமானத்தை ஆட்டம் காண வைக்குது அப்படின்னாலும் யாருமே அதை பொருட்படுத்துறதே இல்லை. மிகவும் போலியான வாழ்க்கை இது. இந்த மாதிரி ஸ்பெஷல் பேரண்ட்ஸுக்கு இப்படி ஒரு போலியான சராசரியான வாழ்க்கை கிடைக்க போறதில்லை. அதை நினைச்சு கொஞ்சம் கூட வருத்தப்படாதீங்க. நீங்கள் எந்தவித போலித்தனமும் இல்லாத, ஓட்டப்பந்தயம் இல்லாத ரொம்ப அழகான அற்புதமான வாழ்க்கையாக உங்களோட அமைய போகுது. உங்கள் குழந்தை மற்றவங்க ஓடுற இந்த முட்டாள்தனமான ரேஸில் ஓட போகிறதில்லை. அவங்களுடைய பாதை வேற, அவங்களுடைய பயணம் வேற. அந்த பயணத்தில் அவங்க கை பிடிச்சு நீங்கள் அவங்களை சந்தோஷமாக நம்பிக்கையோடு அழைச்சிட்டு போகும்போது இந்த வாழ்க்கை பற்றிய பல பிரமிப்பூட்டும் அற்புதமான விஷயங்களை புரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு உங்கள் குழந்தை கொடுக்க போகும் ஒவ்வொரு சிறிய சந்தோஷமும் சிலிர்ப்பூட்டும் வகையில் இருக்கும். முகத்தை தொடர்றது, முத்தம் தர்றது, கட்டி அணைக்கிறது, முதல் வார்த்தை பேசுறது, முதல் வார்த்தை படிக்கிறது, இதெல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் மைல் கற்கள் தான். அத்தனை சந்தோஷத்தையும் சிலிர்ப்பையும் உங்களுக்கு அந்த கணங்கள் தரும்.
போலித்தனம் இல்லாத, ஈகோ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ உங்களுடைய குழந்தை உங்களுக்கு கற்றுத்தரும். மற்றபடி நீங்கள் மற்றவர்களோட சந்தோஷம் எதை பார்க்குறீங்களோ அது உண்மையான சந்தோஷம் கிடையாது. இன்றைய வரங்கள் நாளைய சாபங்கள், இன்றைய சாபங்கள் நாளைய வரங்கள், இதை எப்போவுமே மறக்காதீங்க. நான் நாளையன்னு சொல்லும்போது உங்களுடைய கான்டெக்ஸ்டில் வெகு நாளைக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வாழ்க்கையில் மற்றவங்க ஜெயிச்சிட்டதா உங்களுக்கு தோணலாம். ஆனால் நாம் வாழ்க்கையோட முடிவுன்னு நினைக்கிற இடம் உண்மையிலே வேற ஒரு துவக்கம் தாங்கிறத புரிஞ்சுக்கங்க. அங்கே அந்த துவக்கத்தில் நீங்கள் ஜெயிப்பீங்க. அரியணையை துறந்த மன்னர்கள், காட்டில் கடுந்தவம் மேற்கொண்ட முனிவர்கள் போக ஆசைப்பட்ட இடம் அங்கே உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் நம்புங்க. எப்பெல்லாம் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கோ, உங்களால் கஷ்டங்களை தாங்கிக்கவே முடியலையோ, அப்போல்லாம் இந்த டெஸ்டினேஷனை நினச்சி பாருங்கள். போகும் பாதை மிக மிக கொடுமையானது தான். ஆனால் போய் சேரும் இடம் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும். உங்களோட குழந்தையை நினைச்சும் ரொம்பலாம் வருத்தப்படாதீங்க. நமக்கு பின்னாடி யார் அவங்கள பார்த்துக்க போகிறாங்கன்னு நினச்செல்லாம் ரொம்ப குழம்பி போகாதீங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அவங்க இன்றைக்கி படுற கஷ்டங்களுக்கும் உங்களுக்கு பின்னர் ஒருவேளை அவங்க கஷ்டப்படுறதா இருந்தால் அந்த கஷ்டத்துக்கும் கூட சரியான காரணம் இருக்கும். அவங்களுடைய டெஸ்டினேஷனும் ரொம்ப அற்புதமானதாக இருக்கும்னு உறுதியாக நம்புங்க. எத்தனை கஷ்டப்பட்டாலும், துடித்து அழும் சந்தர்ப்பம் வந்தாலும் பிரபஞ்சத்தை பழிக்காதீங்க. அழுதுட்டேவாவது நன்றி சொல்லுங்க. நம்பிக்கையை மட்டும் விடாதீங்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். உங்கள் குழந்தையை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது. அது உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது. உங்கள் குழந்தைக்காக உங்கள் வாழ்க்கையோட அத்தனை சந்தோஷத்தையும் தியாகம் செஞ்சிடாதீங்க. செல்ஃப் லவ்வையும் சைல்டு கேரையும் சரியாக பேலன்ஸ் செய்ய முடியுமான்ட்டு பாருங்கள். இப்படியெல்லாம் பேசுறது ஈஸி, அனுபவிச்சாதான் புரியும்ட்டு நிறைய பேருக்கு தோணலாம். உண்மைதான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி, உங்களுடைய கோபம் நியாயமானது தான். மனிதர்கள் சக மனிதர்களுக்கு எதிராக, இயற்கைக்கு எதிராக செஞ்சுட்டு வர கொடுமைகள், பாவங்கள், இதன் மூலமாலாம் உலகம் அழிஞ்சிடாமல் இருக்க பிரபஞ்சம் அந்த எல்லா பாவங்களையும் சில சிலுவைகளில் ஏற்றிடுது. அந்த சிலுவைகளை சுமப்பதற்கு பிரபஞ்சம் அவ்வப்போது ஆட்களை தேர்ந்தெடுத்து கொண்டே தான் இருக்கு. சாதாரண மனிதர்களை, சிலுவைகளை சுமக்க பிரபஞ்சம் அனுமதிப்பதே இல்லை. அதன் நம்பிக்கைக்குரிய, நேசத்திற்குரிய மனிதர்களை மட்டும்தான் அது தேர்ந்தெடுக்கும். நீங்கள் சுமக்கிற சிலுவையில் எங்கே பாவங்களும் இருக்கு. அதுக்காக மனிதர்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்களான்னு தெரியல. உங்களுக்குரிய அக்னாலஜ்மெண்ட் அவங்க தருவாங்களான்னு தெரியல. ஆனால் பிரபஞ்சம் நிச்சயம் தரும். மிக அற்புதமான அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க நீங்கள் தான். ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள் தான். உண்மையான தேவதைகள் நீங்கள் தான். கடவுள்களை சந்தோஷமாக பார்த்துக்கங்க. தொடர்ந்து பேசுவோம், சேர்ந்தே பயணிப்போம். நன்றி, வணக்கம்.